ஹாலிவுட்ல வந்து பின்னணி இசை அமைக்கிறத வந்து ஒரு பல மாத பணியாக அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவருடைய வொர்க்கிங் ஸ்டைல்ங்கிறது வந்து பல இசையமைப்பாளர்கள் வந்து பெரிய ஆச்சரியப்படுறாங்க. அதாவது ஹிந்தியில இருக்கிற அவர் சொல்ற மதன் மோகன், சலீல் சௌத்ரி இது போன்ற பெரும் சாதனையாளர்களா பார்க்கப்படுற இசையமைப்பாளர்களோட இவருடைய ஸ்டைல பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்னன்னா, பின்னணி இசைக்காக போடுற படத்த பார்க்குறாரு. அது எவ்வளோ டைம் வருதுங்கிறத ஃபிலிம் சைடுல போகுது. அந்த டைமிங்க வந்து நோட் பண்றாரு. அங்கருந்து அவர் எழுதப்படுற குறிப்புகள வந்து கரெக்ட்டா அந்த டைமிங்குள்ள முடிச்சு, அதுக்கான குறிப்ப குடுத்துடுறாரு. இது வந்து உலகத்துல எந்த இசையமைப்பாளரும் செய்யாத ஒரு பெரும் சாதனை. ஆனால் எவ்வளோ படங்களுக்கு பண்ணியிருக்காரு. இது வந்து சாதனைனால ஓகே தான். ஆனா, அது மாதிரி எத்தன படங்களுக்கு நீங்க பண்ணுவீங்க? எவ்வளோ கதாபாத்திரங்கள நினைவு வச்சுக்குவீங்க? எவ்வளோடைய உணர்வுகள வந்து நீங்க பண்ணுவீங்க? ஒரு கிரைம் கதையா இருக்கலாம். ஒரு அம்மா, அப்பா ஃபேமிலி சென்டிமென்ட் ஸ்டோரியா இருக்கலாம். இதுக்கெல்லாம் அவர் வந்து எப்படி இசைக்குறிப்பு எழுதணுங்கிறது மனசுல ஓடுறது இருக்குல்ல. இது வந்து சாதாரண சாமானியன் செய்யக்கூடிய வேலையே இல்ல.